திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியையும் வைத்துக்கொண்டு திமுக முன்னணி நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு மிக மிக தரம் தாழ்ந்து கேவலமான முறையிலே, அராஜகமான முறையிலே, அநாகரிகமான முறையிலே உலக தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். தமிழர்கள் என்றாலே பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தவர்கள். எவர் ஒருவரையும் மனது புண்படும்படியாக பேசக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழக்கூடிய இந்த தமிழினத்தில் பிறந்த இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அருவருக்கத்தக்க வகையிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர்களுக்கு அடிமையாக இருப்பது போல நடிக்கிற முறையிலே எதை வேண்டுமானாலும் பேசுவேன் என்று எக்காலத்தோடு அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் யாருமே அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கட்சிக்கு இதே வழக்கமாகிவிட்டது. இதே போன்ற முன்னாள் முதலமைச்சருடைய தாயாருடைய அந்த புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறபடி ராசா இதே போன்று பேசினார். அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்தார். இன்றைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இந்நேரம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவருடைய தாயை மதிப்பவர் முதலமைச்சர். இப்படி பேசுவது ஒரு அநாகரிகம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மரியாதை கெடுக்காதா? பல்வேறு இடங்களில் இந்தியா முழுவதும் அவர் மீது இன்றைக்கு மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அவர்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டே இருக்கலாம். அவர் மீது தக்க நடவடிக்கை சட்டப்படி எடுக்க வேண்டும். காவல்துறையிலே புகார் அளித்ததை போலவும் அதற்கு வழக்கு பதிவு செய்திருப்பதை போலவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர் பதவி விலகச் செய்ய வேண்டும். ஏற்கனவே பொன்முடிக்கு வந்த நிலை, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலை அவருக்கும் வர இருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் இடியால் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர் உச்சநீதிமன்றம் சென்று அவர் வழக்கிற்கு தடை கேட்டார், கிடைக்கவில்லை. மீண்டும் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கூப்பிடும் போதெல்லாம் வந்து ஆஜராக வேண்டும் என்ற ஒரு குற்றவாளி எண்ணத்திலே தான், குற்றம் சாட்டப்பட்டவருடைய நிலையிலே தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் வஞ்சத்தோடு, வஞ்சகமான எண்ணத்தோடு அவர் சொத்து குவித்த வழக்கில் எப்பொழுது பதவி பறிபோகுமோ, என்றைக்கு நாம் சிறைச்சாலைக்கு போக போகிறோமோ என்ற மனதில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வைத்துக் கொண்டு அரசியலுக்கு இதுவரை யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை அரசியல் மேடையில் பயன்படுத்திய அந்த கயவரை தமிழக பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக இந்த மனுவை, இந்த கடிதத்தை போய் கொடுக்க சொல்லி நானும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர் விஜயானந்த் அவர்களும் மற்ற நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். இது இன்றோடு விடப்போகிற பிரச்சனை அல்ல. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் செல்வோம். இது போன்று எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்பது பொது அமைதிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அந்த மாதிரி செயலை ஒரு அமைச்சரை செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் சும்மா விட போவதில்லை. இதே கடிதத்தை தலைமை காவல்துறை இயக்குநருக்கும் கொடுக்க இருக்கிறோம். நேரே அங்கேதான் செல்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.